ஹலோ காய்ஸ், நான் லண்டனிலிருந்து உங்கள் ஜானு கதைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எது சம்பந்தமான வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹோம் ஃபேஷியல். ஈஸியாக வீட்டில் ஃபேஷியல் எப்படி செய்வதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஃபேஸ் பேக் கொண்டு ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி உங்களுக்கு ஈஸியான முறையில் அந்த பேக் ரெடி பண்ணுறதுன்றதை சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போக. நான் உங்களுக்கு இன்றைக்கு வீட்டில் கோல்டன் ஃபேஷியல் பேக் ஈஸியாக எப்படி தயாரிப்பது என்பதை செய்து காட்டப் போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் இதோ: கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, பாசிப்பயறு, அரிசி, வசம்பு, கஸ்தூரி மஞ்சள். இதில் நான் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கவில்லை, ஏனென்றால் நான் அதை பவுடராக வைத்திருக்கிறேன். இறுதியாக இதை அரைத்த பிற்பாடு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் எப்படி என்று. செய்துட்டு இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கோல்டன் ஃபேஷியல் பேக் தயாராகிவிட்டது, பாருங்கள். இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து தினமும் காலையில் பூசி வர உங்கள் முகம் பளிச்சென்று ஃபேஷியல் கடையில் போய் நீங்கள் பார்லரில் போய் எப்படி ஃபேஷியல் செய்தால் கிடைக்கும் க்ளோவினஸ் பிரைட்னஸோ அதை விட அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுகிறேன். நாங்கள் இப்போ பேக் போடுவதற்கு ஃபேஸை கிளியர் பண்ண வேண்டும். எந்த பேக் போடுவதாக இருந்தாலும் முதலில் ஃபேஸ் கிளியர் ஸ்கின்னாக இருக்க வேண்டும். அதற்கு ரோஸ் வாட்டர் வைத்து ஃபேஸை க்ளீன் பண்ணுவோம். அடுத்ததாக ஃபேஸ் பேக்கை போடுவோம். ஒரு ஸ்பூன் கோல்டன் ஃபேஷியல் பேக். இதனோட மில்க் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி அந்த பேக்குக்கு ஏற்ற மாதிரி மில்கையும் அந்த பவுடரையும் மிக்ஸ் பண்ணணும். இது இப்போ மிக்ஸ் ஆகிட்டுது. தென் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள், நான் 20 மினிட்ஸ் கழித்து இந்த ஃபேஸ் க்ளீன் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். எப்படி இந்த ஃபேஸ் இவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். இங்கே இதாக நாங்கள் ரிமூவ் பண்ணி கழுவின பிறகு ஒரு சீரம் ஒன்று போடணும். இப்படியே விட்டால் ஸ்கின் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு சீரம் ரெடி பண்ணினான். இது அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். இந்த அலோவேரா ஜெல்லோட குங்குமப்பூ நீங்கள் எவ்வளவு ஜெல் எடுக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி ஒரு பிஞ்ச். இதுக்கு நான் 2 பிஞ்ச் போட்டேன். நான் இந்த போட்டலில் இதில் 2 பிஞ்ச் அலோவேரா ஜெல்லுக்குள்ளே 2 ஸ்பூன் அலோவேரா ஜெல்லுக்குள்ளே 2 பிஞ்ச் குங்குமப்பூ இதை போட்டு இந்த மூடியை போட்டு குலுக்கிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நாங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுறது. பாருங்க, இது ஸ்கின் கேர் சீரம் என்று கூட சொல்லலாம். குங்குமப்பூ இன்னும் கலர் கொடுக்கும். அலோவேரா ஜெல்லும் அதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, இயற்கையானது. அது ஸ்கின்னுக்கு எந்த எஃபெக்டும் பண்ணாது. இது நீங்கள் ஏர்லி மார்னிங் இந்த சீரம் ஏர்லி மார்னிங் வெறும் நார்மலாக ஒளிம்பி முகத்தை கழுவிட்டு இந்த சீரத்தை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே காய விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது வேறு ஃபேஸ் பேக் போடுறதாலும் போடலாம். ஸ்கின் கேர் சீரம் ரொம்ப ஸ்கின்னை நல்ல க்ளோவிங்காக வச்சுருக்கும்.
மற்றது வந்து நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த சீரத்தை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழும்பின பிறகு நீங்கள் முகத்தை கழுவுங்க. முகம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு அந்த ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு இன்னொரு சீரம்னு நான் சொல்கிறேன். இது வந்து ரைஸ் வாட்டர். இது முதல் அரிசியை நீங்கள் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு 2வது தரம் அந்த கழுவுற தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு எம்டி பாட்டில் ஒன்றில் ஸ்ப்ரே பாட்டில் ஒன்றில் விட்டு வச்சுட்டு 3 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி இது யூஸ் பண்ணலாம். 3 நாளைக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. அதை அந்த எம்டி பாட்டிலில் வச்சுருந்துட்டு அதை ஏர்லி மார்னிங் நைட்டில் ஏர்லி மார்னிங் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்குதோ முகத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக சும்மா ஏதாவது ஒர்க் பண்ணிக்கையோ இல்லை சும்மா இருக்கலையோ அதை ஸ்ப்ரே பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னா முகத்தில் இருக்கிற கருவளையம் இந்த இந்த பக்கத்தில் உள்ள கருப்பு அடையாளங்கள் மற்றது பிம்பிள்ஸ் வந்த மார்க்குகள் எல்லாமே போய் ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின் கண்ணாடிக்கு ஸ்கின் மாதிரி உங்களோட ஃபேஸ் வந்துடும். எந்த ஒரு மார்க்குகள் ஒன்றுமே இருக்காது. இதே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுங்க. இது ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும். இது நார்மலாக நாங்கள் வீட்டில் அரிசி யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணுங்க. ஸ்கின் இன்னும் உங்களுக்கு பொலிவாகவும் இன்னும் அழகாகவும் இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் ஒன்றும் இருக்காது. நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்கு. உங்களை நான் இன்னும் ஒரு அடுத்த ஃபேஷியல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.